என்ன லட்சுமி, ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி உட்காந்துருக்குற, என்ன விஷயம்? ஏன் கேட்க மாட்டீங்க? நீங்க போட்டோவை கொடுத்தா இப்ப சொல்லிட்டீங்க, போட்டோவும் வந்துடும். ஆனா அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போய் நான்ல அவகிட்ட காட்டணும். என்னைக்கு அந்த கம்பெனிக்கு போக ஆரம்பிச்சாலோ அன்னைக்கு போச்சு இந்த வீட்டோட நிம்மதி. பாவம் பாமா, இப்படி வருத்தப்பட வச்சிட்டீங்களே. அவ வருத்தப்படாத நேரமும் கிடையாது, வருத்தப்படாத நாளும் கிடையாதுமா. சரிப்பா, போட்டோ வர மாதிரி தெரியல. எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்ப்பா. அட இருமா, கொஞ்ச நேரத்துல வந்துரும். சார், யார் வேணும் சார்? ராஜரத்னம் சார் வீடு. அவர் வீடு தான். நீங்க? இந்த போட்டோவை எங்க எம்டி வசந்த் சார் ஓ, வசந்த் சாரா? வேற ஏதாவது சொல்ல சொன்னாரா? இல்லைங்க. ஓகே சார். சரிங்க. ஐயா, என்னடா வசந்த் சார் போட்டோ அனுப்பிச்சு அப்படியா? வச்சிருக்கா. இவ்வளவு நேரம் இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குடு. வந்தவன் போயாச்சா? போயிட்டாங்க ஐயா. மாப்பிள்ள போட்டோல நல்லா தான் இருக்காரு. போட்டோவோட நேர்ல ரொம்ப நல்லா இருப்பாரு. இந்தா பாரு. நல்லா தாங்க இருக்காரு. நான் கூட உங்களை என்னவோ நினைச்சேன். ரஞ்சனிக்கு பொருத்தமான ஆளா தான் பாத்திருக்கீங்க. இந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவகிட்ட பேசுற தைரியமே வந்திருக்குங்க. ஏமா, மாப்பிள்ள என்ன அவ்வளவு அழகா இருக்காரு? நிஜமாவே நல்லா இருக்காரு. நீ பாரு. பாரு. இவன் ரஞ்சனிக்கு பார்த்த மாப்பிள்ள. என்னம்மா ரோஜா, மாப்பிள்ள எப்படி இருக்காரு? ரோஜா, என்னம்மா ஆச்சு? போட்டோவே பார்த்துட்டு இருக்க. பேசாம எதையும் வெளிக்காட்டாம இருந்துடலாமா? ரோஜா, சொல்லுங்கப்பா. என்னம்மா மாப்பிள்ள போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்க? நல்லா இருக்காரா இல்லையா சொல்லு. ஆமாப்பா, மாப்பிள்ள போட்டோ பார்த்து நான் அசந்து போயிட்டேன். நீ அசந்து போறதோ இல்ல லட்சுமி அசந்து போறதோ எனக்கு முக்கியம் இல்ல. ரஞ்சனி அசந்து போகணும். அப்பா நமக்கு சூப்பரான மாப்பிள்ளைய பார்த்திருக்காருன்னு அவ வாயால சொல்லணும். அதான் எனக்கு முக்கியம். நிச்சயம் வசந்தோட போட்டோ பார்த்தா ரஞ்சனி அசந்து போயிடுவா. அம்மா, நான் மாப்பிள்ளையோட பேரே சொல்ல, அதுக்குள்ள வசந்தன் உனக்கு எப்படிமா தெரியும்? ஆல்ரெடி இவரை நான் பார்த்திருக்கேன்ப்பா. அப்ப அவரை பத்தி உனக்கு நல்லா தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும்பா. அப்ப ரொம்ப ஈஸியா போச்சுமா. லட்சுமி கூட ரஞ்சனி கிட்ட போட்டோ காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நீயே போட்டோவை காட்டி அவரை பத்தி நல்ல விதமா சொல்லிடு. முதல்ல வசந்த பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன்பா. என்னம்மா? ஏன்பா, ரஞ்சனிய சிவா இருக்கிற குடிசைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இவர மாதிரி ஒரு குடிகார வீட்டுக்கு அனுப்ப பாக்குறீங்க? இந்த வசந்த் ஒரு பெரிய குடிகாரன். இவனை பொண்ணு பார்க்க கூட வர சொல்லாதீங்க. ஒரு நாள் குடி போதையில எங்க இருக்குன்னு கூட தெரியாம கார்ல போதையில விழுந்து கிடந்தாரு. அவர் செல்போனுக்கு வந்த கால நான் தான் அட்டென்ட் பண்ண. அவர் இருக்கிற இடத்த சொல்லி அவரோட அசிஸ்டண்ட வர வச்சேன். இவரை நம்பி நம்ம ரஞ்சனியை கட்டி வச்சோம்னா அவ்வளவுதான்ப்பா. இவர் எப்பவுமே போதையிலேயே இருப்பாரு. நம்ம ரஞ்சனியும் இவரால் அவமானப்பட்டுதான் நிப்பா. வேண்டாங்க, இந்த மாப்பிள்ள வேண்டவே வேண்டாம். முதல்ல இந்த போட்டோவை தூக்கி போடுங்க. இரு, எதுக்கு இப்படி பதட்டப்படுற? நான் என்ன நிச்சயம் பண்ணிட்டேனா இல்ல கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டேனா? ஏமா, உண்மையிலேயே இவரை குடிபோதையில தான் பாத்தியாமா? உண்மைதான்ப்பா. விளையாட்டுத்தனமா பேசாத ரோஜா. உண்மையிலே அவரு தானா? அப்பா, சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், நீங்க சொல்ல வச்சிட்டீங்க. இவர் வேற யாரும் இல்ல, நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட ஓனர். நிறைய பேர் கலந்துக்கிட்ட இன்டர்வியூல என்ன உடனே வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. எதுக்கு தெரியுமா? போதையில இருந்தப்ப நான் அவருக்கு உதவுனதை சொன்னதுக்காக தான். அப்பா, நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அதுக்கப்புறம் ஒரே பொண்ணை யாராவது குடிகாரனுக்கு கட்டி கொடுப்பாங்களா? நான் கட்டி கொடுப்பேன். குடிக்கிறதால அவர் ஒண்ணு கெட்டவன் சொல்லிட முடியாது. ரஞ்சனியை நான் அவருக்கு தான் கட்டி கொடுப்பேன். எங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உன் பொண்ணு போற பாதையில போனா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். நானும் தான் குடிக்கிறேன். வீட்டை கவனிக்கலையா, பொண்டாட்டியை கவனிக்கலையா, பிள்ளைய கவனிக்கலையா? நீங்க சொல்றது பார்த்தா வசந்த் தான் என் மாப்பிள்ள. அவர் தான் மாப்பிள்ளங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்பா, நான் வசந்த பத்தி சொன்னத அவர்கிட்ட சொல்லிடாதீங்கப்பா. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேமா. கல்யாணம் முடியட்டும், பக்குவமா எடுத்து சொல்றேன். என்னடி இது? குடிகாரன்னு தெரிஞ்சும் ரஞ்சனி கட்டி கொடுக்கறேன்னு சொல்றாரு.
சிவா மேல அந்த அளவுக்கு கோவமா இருக்காருன்னு அர்த்தம். சிவாவை தவிர வேற யாருக்கு வேணாலும் ரஞ்சினியை கட்டி கொடுப்பாருன்னு அர்த்தம். ஏண்டி தான் தலையில தானே மண்ணள்ளி கொட்டிக்க போறோன்னு இவருக்கு தெரியாதா? தெரியாம இருக்குமா? அதான் தெரிஞ்சே தான் பெத்த பொண்ண பாழுங்கணத்துல தலைவன்னு சொல்றாரே. இருந்தாலும் அப்பாக்கு இவ்ளோ வைராகியம் இருக்க கூடாதுமா. இவர் ஒரு பக்கம் வைராக்கியம்னா அவ ஒரு பக்கம் வைராக்கியமா இருக்கா. இவங்க 2 பேருக்கு நடுவுல நான் தலை கொடுத்துட்டு படுற கஷ்டம் இருக்கே. இங்க பாருங்கம்மா, ரஞ்சினி எப்படியும் இந்த வசந்த கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. இருந்தாலும் இந்த வசந்த் பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது. நீங்க தான் பாத்துக்கணும். நான் சொன்னா என்ன அடிக்க வருவாரடி. அதுக்காக ஒரு குடிகாரனுக்கு ரஞ்சினியை கட்டித்தர போறீங்களா? அம்மா, நான் சொல்றத சொல்லிட்டேம்மா. இதுக்கப்புறம் நீங்க தான் பாத்துக்கணும். நான் வரேன். அண்ணே, எப்படின்னு இருக்கீங்க? நீங்க யாரு? என்னங்க, என்ன ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு கோயில்ல என் வீட்டுக்காருக்கு பைக் வாங்கணும்னு பிச்சை எடுத்தேனே. ஆமா மாமா. இப்ப ஞாபகம் வந்துச்சா? ஞாபகம் வந்துருச்சுமா. எப்படி இருக்காரு உங்க வீட்டுக்காரு? ரொம்ப நல்லா இருக்காரு. சரிம்மா. இப்ப ரொம்ப அன்பா இருக்காரு. என்ன கண் கலங்காம பாத்துக்கிறாரு. நான் கூட அன்னைக்கு ரொம்ப பேசிட்டோமோன்னு வீட்டுக்கு போய் வருத்தப்பட்டேன். அதனால உங்களை ஏதாவது டார்ச்சர் பண்ணிடுவாரோன்னு நினைச்சேன். நீங்க எடுத்து சொன்ன விஷயங்களை அவர் ஒன்றும் தப்பா நினைச்சுக்கல. நல்ல விதமா தான் எடுத்துக்கிட்டாரு. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களே, அது போதுமா எனக்கு. சரி, நான் கோயிலை சுத்திட்டு வந்துடுறேன். அம்மா, ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். உங்களுக்கு அவர் தெரியுமா? தெரியுமே. எப்படி தெரியும்? எதுக்கு கேக்குறீங்க? இல்லங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு அவரை மாப்பிள்ளையா பாத்திருக்காங்க. அதான் அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கலான்னு. உங்க ஃப்ரெண்டு ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஒரு தடவை அவர் எனக்கு பண்ண உபகாரத்தை என்னால மறக்கவே முடியாதுங்க. மனைவிங்கிறவள பணம் எடுத்துட்டு வர ஏடிஎம் மிஷினா பாக்குறீங்களே, அந்த எண்ணத்தை எப்ப சார் மாத்த போறீங்க? எனக்கு அம்மா அக்கா தங்கச்சின்னு 3 உறவு இருக்கு. அந்த 3 உறவையும் நான் சுமையா நினைக்கல சார், சுகமா தான் நினைக்கிறேன். கடவுள் தாம் படைச்ச எல்லா இடத்துலயும் நம்மளால இருக்க முடியாதுன்னு தான் பொண்ணை படைச்சிருக்கான் சார். இன்னைக்கு என் வீட்டுக்காரோட சந்தோஷமா இருக்கேனா அதுக்கு இவர்தாமா காரணம். இவரை கட்டிக்க போற உங்க ஃப்ரெண்டு கிட்ட இவரு ரொம்ப தங்கமானவர்னு சொல்லுங்க. இந்த தங்கமான புருஷன் தான் அவங்க கழுத்துல தாலி கட்ட போறாருன்னு சொல்லுங்க. நான் வரேங்க. நான் உங்களை விரும்புறேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னங்க இப்படி எதுவுமே சொல்லாம போனா என்னங்க அர்த்தம்? உங்க பேச்சுல அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே என் பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க. தங்கமான புருஷன் தான் அவங்க கழுத்துல தாலி கட்ட போறாருன்னு சொல்லுங்க.
எந்த உலகத்துல இருக்க நீ? நான் வந்துட்டு போறேன், அது கூட தெரியாம என்ன நினைப்புல இருக்கா? நீ நிஜமாவே வந்துட்டு போனதை கவனிக்கலடி. வெளியே இருந்து யாராவது வந்து வீட்ல இருந்து எல்லாத்தையும் திருடிட்டு போனா கூட உனக்கு தெரியாது போல இருக்கே. சரிக்கா, அப்படி என்ன நினைப்புல தான் நீ இருக்க? என் பின்னால ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரே. நிறுத்து. இந்த மாதிரி கேவலமா சொல்லாத. என்ன ஒருத்தர் விரும்பினாரே, கௌரவமா அழகா சொல்லு. என்ன ஒருத்தர் விரும்பினாரே. திரும்பவும் நிறுத்து. விரும்பினாரேன்னு சொல்லி எதுக்காக அவரோட காதல கடந்த காலமா மாத்துற? இப்பவே லவ் பண்ணிட்டு இருக்கலாம்ல, இதுக்கப்புறமா லவ் பண்ணலாம்ல. போடி, நீ இப்படி குறுக்க கேள்வி கேட்டுட்டு இருந்தா நான் சொல்ல வந்தது சொல்லவே மாட்டேன். சரி சரி சரி, என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. அவர் இன்னைக்கு கோயில்ல வச்சு பார்த்தேன். ஒரு லேடி அவர்கிட்ட போய் பேசினாங்க. அந்த லேடி மனசுல அவரு ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அக்கா, நீ கோயிலுக்கு வந்ததும் இந்த மாதிரி பார்த்ததையும் அவரு பார்த்தாரா? நான் மறைஞ்சிருந்துதான் பார்த்தேன். பாத்தியா, முன்ன இருந்த கதை இப்ப அப்படியே ரிவர்ஸ் ஆகி போயிடுச்சு. என்ன ரிவர்ஸ் ஆச்சு? இல்லக்கா, முன்னாடி நீ பண்ண நல்லத அவரு மறைஞ்சு பார்த்தாரு, உன் மேல அவருக்கு வந்துச்சு. இப்போ அவரு பண்ண நல்லத நீ மறைஞ்சு நின்னு பாக்குற. அப்போ சீச்சி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அக்கா, மாறும்க்கா, எல்லாம் மாறும். அதெல்லாம் ஒண்ணும் மாறாது. நீ சொல்றது நடக்கும்போது நான் சொல்றது நடக்காதா? அக்கா, நீ சொன்ன மாதிரி அந்த ராக்கி அவங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு அமெரிக்கா போக போறானா? எனக்கு நீ முக்கியம் இல்ல, எங்க அம்மா தான் முக்கியம்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். இதுக்குதான் அதெல்லாம் வேண்டாம் நான் அன்னைக்கே சொன்னேன். சரி சரி, பரவாயில்ல விடு. இல்லக்கா, நான் ஒன்னும் அதுக்கெல்லாம் கவலைப்படல. எனக்காக ஒருத்தர் பிறந்திருப்பான்னு அவன் கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் ஒரு கெட்டவனை புரிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ ஒரு நல்லவன் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்க. என்னம்மா இது, சரியா கூட மேக்கப் பண்ணாம வெளியே போயிட்டு வர? மேக்கப் நான் என்ன உங்களை மாதிரி சின்ன வயசுக்காரியா என்ன? மேக்கப் எல்லாம் போட்டு புருவெல்லாம் வரைஞ்சுக்கிறதுக்கு. அதுவும் இல்லாம என்ன மாதிரி பிறவி அழகிக்கெல்லாம் எதுக்கடி மேக்கப்பு? ஓ, என் முகத்துல இருக்கிற கலரை கேக்குறீங்களா? நம்ம தெருவுல சேட்டுக்கார பசங்க இருக்காங்கல்ல, என்னமோ கோடி பண்டிகையா. அது கோலி பண்டிகை இல்ல, ஹோலி பண்டிகை. என்னமோ ஒரு போலிடி. அடியே, அந்த பசங்க அத்தை அத்தைன்னு என் மேல ஆசையா அப்படியே விழுந்து இந்த கலர்லாம் பூசிட்டு போயிடுச்சுங்க. யாரு அந்த பசங்க? அந்த பசங்க உன் மேல அதுவும் ஆசையா? ஆமா, என் மேல ஆசையா. உன் மேல விழுந்து கலர் பூசினாங்க. விழுந்து 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 கலர் பூசினாங்க. ஏமா இப்படி முழு பூசணிக்காவ முட்டை ஆம்லெட் குள்ள மறைக்க பாக்குற? என்னடி? நான் பாத்தேன்க்கா, அந்த பசங்க ஜாலியா ரோட்ல ஹோலி கொண்டாடிட்டு இருந்தாங்க. ரோட்ல வரவங்க போறவங்க மேல எல்லாம் கலர் பொடி பூசிட்டு இருந்தாங்க. அம்மா அந்த பக்கம் போனாங்களா, ஒரு பையனும் பாக்கல. இவங்க பக்கத்துல போனாங்க, ஒரு பசங்களும் கலர் பொடி பூசல. அப்போ இவங்களால பொறுக்க முடியல. அதான் கடைக்கு போய் சொந்த காசை கொடுத்து கலர் பொடி வாங்கி மூஞ்சில பூசிக்கிட்டு வந்திருக்காங்க. இங்க வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. சோறு தண்ணி இல்லாம பண்றேன் இல்லையா பாரு. சரி சரி விடு, அதெல்லாம் இருக்கட்டும். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேமா. சரி இரு, நான் மூஞ்சி கழிட்டு வந்து ஒரு காஃபி போட்டு தரேன். ஐயோ, சிவா, சாப்பிட வாப்பா. சிவா. அம்மா. என்னப்பா யோசனை? அமுதாவை பத்தி தாம்மா. அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியாம என்னால நிம்மதியா இருக்க முடியலம்மா. என்னடா பண்ண போற? அமுதா அப்பாவை பார்த்து நானே பேச போறேம்மா. அமுதா இல்லைன்னா நான் இல்லைன்னு என் மனசுல இருக்கிறத அவருக்கு புரியுற மாதிரி சொல்ல போறேம்மா. வேண்டாண்டா, எனக்கு என்னவோ இது நல்லதுக்கு இல்லைன்னு தோணுது. இல்லம்மா, அப்படி எதுவும் நடக்காது. அண்ணே,
அம்மா எதுக்காக பயப்படுறாங்கன்னா அமுதா அண்ணியோட அப்பா ஏதாவது கோவப்பட்டு. கடைசி வரைக்கும் சேர முடியாம போயிடுமோன்னு பயமா? ஆமாண்ணே. இல்லம்மா, நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் அந்த முடிவெடுத்தேன். அம்மா, நீ போய் அட்ரஸ் கொண்டு வா. ம். உள்ளவாக்கா. நான் ஒன்னும் உரிமை கொண்டாடவோ இல்ல சொந்தம் கொண்டாடவோ இங்க வரல. பின்ன நீ வந்ததுக்கு என்ன காரணம்? ஏய், நீ வாய் மூடி. இங்க பாருங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவுல எந்த ஒட்டு உறவும் இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் உங்க சீர் மட்டும் எனக்கு எதுக்கு? அதனால நாளைக்கு 4 பெரியவங்களோட வந்து உங்க சீர் சனத்தை எடுத்துட்டு போங்க. அக்கா, நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? நமக்கு நம்மளை சுத்தி 100 உறவா இருக்கு. நான், அம்மா, நீ, மாமா, வசந்தின்னு 5 சொந்ததாக்கா இருக்கு. அத போய் பிரிச்சு பேசிட்டு இருக்க. என்கிட்ட சொல்றேல்ல, இந்த வார்த்தைய அந்த பக்கம் பார்த்து சொல்லு. அதே மாதிரி நீயும் கண்ணாடி முன்னாடி நின்னு உன்னை பார்த்து சொல்லிக்க. எவ்வளவு ஒருத்தி மகாராணி மாதிரி நினைச்சுக்கிட்டு பல பேர் முன்னால என்ன அடிப்பாளா? நீ அவளை தேடி புடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவியா? நான் வெக்கமானத்தை விட்டு சரின்னு தலையாட்டணுமா? நான் இந்த வீட்டோட மூத்த பொண்ணு, அதுக்கான மதிப்பும் இல்ல. என் புருஷன் இந்த வீட்டுக்கு தாய் மாமன், அதுக்கான மரியாதையும் இல்ல. அப்புறம் எதுக்கு நீங்களா? விட்டு தொலைடா. இது சரிப்பட்டு வராத பேய். இது மலையில தங்குனா என்ன, மரத்துல தொங்குனா என்ன? நான் பேயா? நான் பேயா? ஆமாடி, பேய் தான், பண பேய். என் பேச்ச மீறி அவளை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தீங்க. என்ன பண்ணுவேன்னு தெரியாது. போ, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ. ஏதோ பைத்தியக்காரி வாசல்ல நின்னு கத்தி பேசிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கல. என் வயித்துல வளர்ற புள்ள மேல சத்தியமா சொல்றேன், அவளை இந்த வீட்டுக்கு வரவிட மாட்டேன். குழந்தை மீதே சத்தியம் செய்து விட்டாளே, குடும்பத்தார்கள் என்ன செய்ய போகிறார்களோ?